நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் கரை சேர்த்திட்டு, நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, கடைசியா எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆன்மீகத்துக்கு போணும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்து நெறைய பேர்கிட்ட இருக்கு. வயதானதுக்கு அப்புறமா உடம்புலயும் தெம்பு இருக்காது இல்லைங்களா? மனசுலயும் தெம்பு இருக்காது. அப்போ ஆன்மீகம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு கல்வி. ஆன்மாவை பற்றிய ஒரு கல்வி. அது ஒரு புரிதல், ஒரு பாதை, அது ஒரு பெரிய ஜர்னி. இப்ப வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை பண்றதுக்கே நம்ம என்ன சொல்றோம்? சின்ன வயசா இருந்தா பண்ணிருக்கலாம், இப்ப வயசாகி போச்சு, என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறோம். டிராவல் பண்ண முடியலப்பா, வயசாயிடுச்சு, சின்ன வயசுலயே பண்ணிருக்கணுங்கிறோம். சாப்பிட முடியலப்பா, சின்ன வயசுலயே பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுருக்கணும். அப்போ சாதாரணமான இந்த மாதிரி லோ லெவல் ஆக்டிவிட்டி, சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்றது, டிராவல் பண்றது, இதுக்கெல்லாமே வந்து சின்ன வயசுலயே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல.